ஆ சொல்லுமா. ஆ ஆ இந்த வரேம்மா, ஒரு நிமிஷம் இருமா. இந்த வரேம்மா. ஒரு நிமிஷம் இருமா, ஒரு நிமிஷம் இருமா. ஏங்க, இன்னொரு தோசைங்க. இல்ல போதும்பா, வயிறு ஃபுல்லாச்சு போதும். நீங்க உங்களுக்காக மசால் தோசை, பூண்டு தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, ஊத்தப்பம், பொடி தோசை எல்லாமே பண்றேன் இல்லைங்க. இன்னொரு தோசைங்க. வயிறு ஃபுல்லாச்சு. எவ்வளவு சாப்பிட்டுருக்கேன் போதும், வயிறு ஃபுல்லாச்சு. சரி போதுமா. ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க. சொல்லுமா. ஆமாம்மா. இத்தனை வகை தோசை அடி சுட்ட? ஆமாம்மா, இத்தனை தோசை சுட்டேம்மா. ஏன்னா எல்லாமே நாளைக்கு எக்ஸ்பிரியா போகுது. இட்லி பொடி, வெங்காயம் எல்லாம் கெட்டு போற மாதிரி இருந்துச்சு. அதனால ஊத்தப்ப மாதிரி ஊத்திட்டேன். பொடி, பூண்டு எல்லாமே கெட்டு போற மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு கூட எக்ஸ்பைரி டேட் முடியுது. ஸோ அதனால எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டு ஒரு தோசையா போட்டு அவனுக்கே போட்டு கொடுத்துட்டேம்மா. அது எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு, அதனால அவன்கிட்டே போட்டு தட்டிடுவான் எல்லாத்தையும். அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுக்கிடுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேம்மா. போறதுக்கு பதிலா எல்லாத்தையும் அவன்கிட்ட தள்ளி விட்டேம்மா. எல்லாத்தையும் நல்லா வளைச்சு சாப்பிட்டாம்மா. அடி பாவி மகளே, மருமகனை கொன்று போலையே. புரியல, இப்ப புரியுது. நீங்க அழுவுறீங்க இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது.